ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலில் ஆற்று மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற போட்டுடலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிடுறேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் 2 இது வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம். வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புளி அதை நம்ம கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். புளியை நல்லா கரைச்சி சக்கையை எடுத்துட வேண்டியது தான். தண்ணியை மட்டும் வச்சுக்கலாம். நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில் 2 பச்சை மிளகாய் போட்டு அதை வதக்கி விட்டுறலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் அதோட சேர்த்து வதக்கி விட்டுறேன். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன், அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இதை கரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலும் மசாலா பொருள் கரைசல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு. கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே நம்ம மீனை போட்டுடலாம். அதில் நான் இப்போ இந்த அலசின மீனை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இது கொஞ்சம் அலசி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம மீனெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இந்த ஆற்று மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அலசுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கல்லில் வச்சு நமக்கு உரசி எடுக்கணும். இது கிராமத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். சிட்டி சைடு கிடைக்கிறத கொஞ்சம் ரேர் தான். குளங்கள்லாம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் எல்லாம் பிடிப்பாங்க. அதே மாதிரி ஆற்றுலலாம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த மீன் கிடைக்கும். அதில் இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு நம்ம சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளோட ஆற்று மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.